நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் ஈசிஆர் பெரிய நெம்மேலி கன்னிமா நகர். நாங்க இருளர் பகுதியில் நாங்க எல்லாமே இருளர் தான். எங்களுக்கு வந்து தண்ணி வந்து அடிப்படை வசதி வந்து எங்களுக்கு அதுவும் கிடையாது. இருந்தாலும் எங்களுக்கு தண்ணி வந்து தற்காலிகமா வந்துன்னு இருக்குது. அந்த தண்ணி கூட எங்களுக்கு இந்த வெயில் காலத்துல சுத்தமா தண்ணியே வராது. இந்த 3-4 நாளா தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம் நாங்க. அது இல்லாம இப்ப இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுனால அப்படின்னா பழுப்பும் உடச்சிட்டாங்க. சுத்தமா தண்ணியே வரல. 3 நாளா குழந்தைங்களுக்கு தண்ணி கூட கிடையாது. இருக்கிற தண்ணி வச்சு நாங்க அந்த தண்ணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது. நாங்க குடிக்கிறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி, துணி துவைக்கிறதும் சரி, எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான். இப்ப சுத்தமா அந்த 3 நாளா தண்ணி வரல. எங்களுக்கு தண்ணி வராம இருக்குது. இது இல்லாம அது வேற கஷ்டம். நாங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறது பக்கத்துல வர அந்த தண்ணி கழிநீர் தண்ணி மொத்தமே அந்த பக்கம் விடுறாங்க. சாப்பிட கூட முடியல. வர தண்ணி வச்சு நாங்களாம் சாப்பிட கூட முடியல. அந்த தண்ணி ஒரே அழுக்கு தண்ணி வருது. ஒரே அந்த நாத்தம் என்ன நாத்தம் ஒரு ஸ்மெல் வருது. நாங்க ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகி குழந்தைங்க இருக்குது. இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க வசதி உள்ளவங்கள நாங்க போய் பாக்குறதுக்கு ஏற்கனவே எங்களுக்கு வந்து அங்க வசதி இல்லாம தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்ப பாருங்க எல்லாரும் குடம் தண்ணி குடம் தூக்கிட்டு தண்ணி இல்லாம இப்ப எங்க போய் தண்ணி தூரமா எங்க போய் தண்ணி இப்ப எனக்கு சுத்தமா கால் நடக்க முடியாது. நான் எப்படி போய் தண்ணி எங்க வீட்டுல நானும் என் வீட்டுக்கார மட்டும் தான். நான் தண்ணி எடுக்க முடியும். எங்களுக்கு வந்து உடனடியாக எங்களுக்கு ஊராட்சி வந்து எங்களுக்கு சீக்கிரமா தண்ணி ரெடி பண்ணி தந்தாங்க. தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம். எங்களுக்கு வர தண்ணி கூட இப்ப வராம நின்று போச்சு. இப்ப 3 நாள் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம். தயவு செய்து எனக்கு அந்த உதவியை மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. எங்களுக்கு தண்ணி இல்லாம உயிர் வாழவே முடியாது. தண்ணி தான் உயிர் வாழ முடியும். சப்போஸ் நாங்க ஒரு தண்ணி சாகரத்தை எடுத்து மட்டும் குடிக்க முடியாது இல்ல. தண்ணி இல்லாம நாங்க என்ன கஷ்டப்படுறோம். வெயில் காலத்துல சுத்தமா தண்ணி வராது. இருந்தாலும் இந்த பழுப்பு வர உடச்சு போட்டாங்க. பழுப்பு இல்லாம தண்ணி வரல. எங்களுக்கு 3 நாளா தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். அது போய் கேட்க போனா அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எங்க கேட்கும் போது உடனே நடவடிக்கை வைப்பாங்க. அந்த இதுல இப்ப வந்து மேனேஜர் என்ன பண்றாரு தெரியல. அதை சரியா நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. நடவடிக்கை எடுத்து பார்க்க மாட்டாரு. அவங்க இந்திக்காரங்க நாங்க போய் கேட்டா அவங்க தமிழ் புரியவே மாட்டேங்குது. தமிழ் புரியாது. நாங்க இந்தியா பேச முடியும். எங்களால ஹிந்தி பேச தெரியுமா எங்களுக்கு? நாங்க போய் கேட்டா என்ன சொல்றாரு, இதெல்லாம் ஒண்ணு கிடையாது சொல்லிட்டு கீழே பழுப்பு தூக்கி மேல போட்டு போயிடுறாங்க. இப்ப நாங்க தண்ணியை பிடிக்காம காலையில இருந்து தண்ணி இல்லாம கிடக்கிறோம். தண்ணி சாப்பாடு செய்யல. இப்ப குளிக்கிறதுக்கும் தண்ணி இல்லாம கிடக்கிறோம். குடிக்க தண்ணி இல்லாம கிடக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு தண்ணி விடுங்க. எங்களுக்கு சீக்கிரமா ஊராட்சி எங்களுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லுங்க. தண்ணி இல்லாம கஷ்டப்படுவோம். தண்ணி இல்லாம நிறைய உயிர் போதுங்க. தயவு செய்து எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வசதி பண்ணி கொடுங்க. பழுப்பு வந்து இந்த கார்பரேஷன் அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க இல்லையா? இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் இடம் தேவைப்படும் சொல்லிட்டு கொஞ்சம் அங்க இது பண்ணிக்காங்க. அந்த பழுப்பு உடச்சிட்டாங்க. உடச்சிட்டு அந்த பழுப்பு தூக்கி மேல போட்டாங்க. சுத்தமா தண்ணி வரல. இப்ப வந்த தண்ணி கூட வரல எங்களுக்கு. நாங்க தண்ணி இல்லாம கஷ்டம். இப்ப பண்ணிக்கிறது இவங்க தான். ஏற்கனவே அந்த பழுப்பு வந்து எங்களுக்கு மாதிரி அந்த பழுப்பு உடச்சு போட்டுருக்காங்க. நாங்க எப்படி தண்ணி போட முடியும்? எங்களுக்கு இவங்க தண்ணியா கொடுக்க போறாங்க கிடையாது. நாங்க என்ன பண்ண முடியும் தண்ணி இல்லாம? இப்ப பாருங்க எவ்வளவு குழந்தைங்க பார்க்க தண்ணி இல்லாம. ஒரு குழந்தை கூட எப்படி பார்க்க தண்ணி குழந்தை இல்லாம கஷ்டப்படுத்துங்க தண்ணி இல்லாம. தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து இவங்க வந்து எங்களுக்கு அதுக்கு நடவடிக்கை எடுத்து தரணும். அது எங்களுக்கு ஊராட்சி அதுக்கு தண்ணி ரெடி பண்ணி தரணும். எங்களுக்கு அந்த பழுப்பு ரெடி பண்ணி தரணும். அந்த சாகர தண்ணி பார்த்து பாருங்க. அதையும் கொஞ்சம் பண்ண சொல்லுங்க. தண்ணி சாகர தண்ணி ஒரே நாத்து அடிக்குது. அது உள்ள அந்த போல பசங்க அந்த இன்வெஸ்ட் ஆயிடுச்சு. நாங்க என்ன பண்ண முடியும்? குழந்தைங்க நோய் வந்தா என்ன பண்ண முடியும்? ஒரே அந்த பெட்ரோல் அந்த இதுக்கு போறாங்க. பரவாயில்ல, அது ஊத்துட்டு போட்டோம். இந்த தண்ணி விடும்போது ஒரே நாத்தம் தான் அடிக்குது பாருங்க. சாப்பிடவே முடியல. தயவு செய்து எங்களுக்கு அந்த தண்ணி மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க. இல்ல நாங்க ரொம்ப வருத்தத்தோடு நாங்க சொல்றோம். எங்களுக்கு தயவு செஞ்சு அது பண்ணி கொடுங்க. வணக்கம். என் பேர் சரஸ்வதி. கன்னிமா நகர்ல இருக்கோம். இங்க பழுப்பு இருளர் பழங்குடி மக்கள். நாங்க எங்க பைப்பெல்லாம் உடைச்சிட்டாங்க. அதனால 3 நாள் தண்ணி வரல. குழந்தைங்க தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம். இவங்களை வந்து கேட்டா எங்களுக்கு கவர்மெண்ட்டே தெரியும், கஷ்டம் தெரியும், எல்லாருமே தெரியும் சொல்லிட்டு எங்களை மிரட்டுறாங்க. கொஞ்சம் எங்க தண்ணிக்கு வசதி பண்ணுங்க. ரொம்ப தண்ணி இல்லாத கஷ்டப்படுறோம். மழை காலத்துல மழை பெஞ்சா வீட்டுல தண்ணி நிக்குது. வெயில் காலத்துல சுத்தமா குடிக்க ஒரு தண்ணி கூட கிடைக்கல. கேட்டா எங்களுக்கு நாங்க அப்படிதான் செய்வோம், நீங்க என்ன பண்ணுவீங்க, யாரு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் மூலியமா எங்களுக்கு பாருங்க ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டயே நாங்க மனு எதுவுமே கேட்கவும் இல்லை. ஆனா சொல்லுவோம் இல்லை அவர்கிட்ட. இருந்தாலும் நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். எங்க வீட்டு பக்கத்துல பின்னாடி கழிவு நீர் வேற விடுறாங்க. நான் வேற மாசமா இருக்கேன். அந்த காத்து எனக்கு போய் என் குழந்தைக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? குழந்தைங்களா வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். கொஞ்சம் அரசு கொஞ்சம் நடவடிக்கை எடுக்க முடியும் நான் கேட்டு சொல்கிறோம்.